வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இகாம் ஜெனெக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இகாம் ஜெனெக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் பெறுங்க. நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டான வீடியோஸை நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தான் இ காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், போட்டோ ஷூட் எப்படி எடுக்கணும், செல்லர் பேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ்க்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும். சோ இந்த மாதிரியான A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல தான் இருக்கு. சோ இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஜிஎஸ்டி நீங்க அப்ளை பண்ணி சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறமா எவ்ரி மந்த் உங்களுடைய சேல்ஸ் நீங்க ஜிஎஸ்டில ஃபைல் பண்ணணும். சோ அப்படி நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல் பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் மேண்டட்டரி அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஜிஎஸ்டி அப்ளை பண்ண என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், யாரெல்லாம் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி தேவையில்லை, இந்த மாதிரியான ஜெனரல் டாபிக்ஸ் ஏற்கனவே கவர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். சோ நீங்க பண்ற எல்லா சேல்ஸுக்கும், நீங்க வாங்குற எல்லா பர்ச்சேஸ்க்குமே நீங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். சோ அந்த டாக்ஸை நீங்க காமிச்சிட்டே வரணும். சோ ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எவ்ரி மந்த் நீங்க ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணணும். சோ ஃபைல் பண்ணல அப்படின்னா ஒரு டேக்கும் அவங்க பெனால்டி போடுவாங்க. சோ ஃபைன் நீங்க பே பண்ணுவீங்க. சோ இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எவ்ரி மந்த் உங்களால ஜிஎஸ்டியை ப்ராப்பரா ஃபைல் பண்ண முடியும். அதே சமயம் ஃபைல் பண்ற ஜிஎஸ்டில எந்த விதமான மிஸ்மேட்சியோ இல்ல டவுட்ஸோ இல்லாம கிளியரா ஃபைல் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ ஜிஎஸ்டி அப்படிங்கும் போது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க எந்த ஒரு ஆன்லைன் பிசினஸ், அதாவது அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப்க்ளோஸ், ஜபாங், மிந்த்ரா இல்ல பேடிஎம், இந்த மாதிரியான எந்த மாதிரியான இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க உங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ஜிஎஸ்டி மேண்டேட்டரி. சோ அந்த மாதிரி ஜிஎஸ்டி மேண்டேட்டரி அப்படிங்கும் போது எவ்ரி மந்த் உங்களுக்கு சேல்ஸ் நடந்தாலும் சேல்ஸ் நடக்கலனாலும் நீங்க ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணிட்டே வரணும். சோ அதுதான் வந்து ப்ரொசீஜர். சோ லாஸ்ட் மந்த் உங்களுக்கு நடந்த எல்லா சேல்ஸையும் நீங்க கரண்ட் மந்த்ல ஜிஎஸ்டியா ஃபைல் பண்ணணும். சோ எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அப்படி இல்லைன்னா எனக்கு சேல்ஸ் எதுவும் நடக்கல அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும். சோ இதுதான் வந்து ஜெனரல் ப்ரொசீஜர். இதை நீங்க ஒரு மந்த்தும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட்ஸ் வரும், என்னென்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணணும், என்ன பேசிக் டீடைல்ஸ் ஜிஎஸ்டில இருக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ gst.government.in இதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டியோட அபிஷியல் போர்ட்டல். சோ இந்த போர்ட்டல்ல தான் நீங்க போயிட்டு லாகின் பண்ணுவீங்க. ஒரு முறையும் ஜிஎஸ்டி பத்தின அப்டேட்ஸோ இல்ல ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நீங்க இந்த சைட்ல தான் போயிட்டு லாகின் பண்ணுவீங்க. சோ ஹோம் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். நீங்க பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ், அதாவது நியூஸ் அப்டேட்ஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும். சோ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்னென்னலாம் அவங்க அப்டேட் பண்றாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஷோ அப் ஆகும். நீங்க இதையும் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா ஒரு கேதரிங்காக நீங்க வியூ பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்கன்னா டாக்ஸ் பேயர்ஸ், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ரெஷரா ஜிஎஸ்டியை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இங்கதான் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ இதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மென்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும்னா டாக்ஸ் பேயர்ஸ் அந்த காலம்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். அந்த ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்கமிங் டியூ டேட்ஸ். ஒரு மந்த்தும், அதாவது லாஸ்ட் மந்த் உங்களுக்கு சேல்ஸ் நடந்துச்சுன்னா
இந்த கரெக்ட் மந்த்ல நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணீங்க. சோ எந்த டேட்ஸ்ல உங்களுடைய ஜிஎஸ்டியை ப்ராப்பரா ஃபைல் பண்ணணும். சோ டேட் வந்து உங்களுக்கு லிமிடெட் டியூ டேட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ எது வரைக்கும் நீங்க பே பண்ணலாம் அப்படிங்கிற ஜெனரல் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில GSTR 1, 2A, 2B and 3B அப்படின்னு ஜிஎஸ்டில 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒரு ஃபார்ம்ஸும் எந்த டேட்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும், எதெல்லாம் மேண்டேட்டரி எதெல்லாம் மேண்டேட்டரி இல்ல அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க ஷோ பண்ணிருப்பாங்க. சோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்க 2 ஃபார்ம் தான் நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. ஒன்னு GSTR 1 அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா GSTR 3B. சோ இந்த 2 ஃபார்ம் தான் ஆஸ் யூஷுவல் ஜெனரலா பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸ். GSTR 1 பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் பிஃபோர் 11th நீங்க ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணிடணும். சோ 2 ஃபார்முக்குமே இவங்க செப்பரேட் டேஸ் கொடுத்திருப்பாங்க. GSTR 1க்கு எவ்ரி மந்த் பிஃபோர் 11 பண்ணிடுங்க. அண்ட் GSTR 3B பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் பிஃபோர் 22nd, அதாவது 22nd வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த டியூ டேட்ஸ்ல நீங்க ப்ராப்பரா உங்களுடைய ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணிருக்கணும். சோ இதுதான் வந்து டியூ டேட்ஸ். சோ நார்மலா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னாலே இந்த டீடைல்ஸ் இருக்கும். நீங்க ஒன்ஸ் இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் மேல ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. டாப் ஆஃப் த பேஜ் வந்துட்டீங்கன்னா ரைட் சைட்ல லாகின் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். சோ லாகின் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ண ஆரம்பிக்கலாம். லாகின் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஹோம் பேஜுக்கு மூவ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்க கேப்ஷா நம்பர், இந்த 3 டீடைல்ஸையும் நீங்க மென்ஷன் பண்ணி லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகின் ஆயிடும். உங்களுக்கு உங்களுடைய நேம், என்ன நேம்ல நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த நேம் வந்து உங்களுக்கு ரைட் சைடுல ஷோ அப் ஆகும். சோ இதுதான் வந்து லாகின் பேஜ். சோ ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். சோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் வந்துடும். சோ அதை நான் வந்து ஹைட் பண்ணிருக்கேன். அண்ட் ஜெனரல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா லெட்ஜர் பேலன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சேல்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ஸ்க்கான கிரெடிட் வந்து இங்க லெட்ஜர்ல இருக்கும். சோ ஒரு சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்க அவைலபிலிட்டி ஷோ பண்ணிட்டே இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னாலும் ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் எடுத்திருக்கேன், அதனால இதுல எதுவுமே இல்ல. சப்போஸ் நீங்க பிசினஸ் பண்ண உங்களுக்கு இங்க லெட்ஜர் பேலன்ஸ்ல உங்களுடைய கிரெடிட் வேல்யூஸ் ஆட் ஆயிட்டே வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டேப் இருக்கும். சோ இந்த ஃபைல் ரிட்டர்ன்ஸ் கிளிக் பண்ணிட்டு தான் நீங்க உங்களுடைய மந்த்லி ரிட்டர்னை ஃபைல் பண்ண போறீங்க. சோ ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அந்த டேப் கிளிக் பண்ணுங்க. ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நீங்க எந்த மந்த்துக்கான ரிட்டர்னை ஃபைல் பண்ண போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர் நீங்க லாஸ்ட் டைம் பண்ணிருந்தீங்கன்னா 2021 அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கும். சோ இப்போ வந்து 21 வந்து 22 அந்த பினான்சியல் இயர் காமிக்கும். சோ செகண்ட் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவார்டர் அப்படின்னு இருக்கும். சோ இங்க ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து இப்ப நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து 3 months 4 months அப்படின்னு குவார்டர் பேசிஸ்ல மந்த் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், சோ அந்த 3 செட் ஆஃப் மந்த்ஸ் வந்து செட்டாவே இருக்கும். சோ அது ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3 monthsல எந்த ஸ்பெசிபிக்கான மந்த்துக்கு நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ண போறீங்க அந்த மந்த் பீரியட் அப்படிங்கிற காலம் செலக்ட் பண்ணும். இப்ப ஜூலைனா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சோ 3 monthsல எந்த பர்டிகுலர் மந்த்துக்கு நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண போறீங்களோ அந்த பர்டிகுலர் மந்த் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைல் ரிட்டர்ன் பேஜுக்கான நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா 4 செட் ஆஃப் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா 4 ஃபார்ம்ஸ் நான் ப்ரீவியஸ்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணது. GSTR 1, GSTR 2A, GSTR 2B and GSTR 3B. சோ இந்த 4 செட் ஆஃப் டீடைல்ஸ் தான் நீங்க ஜிஎஸ்டில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. சோ GSTR 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க பண்ற ஒரு சேல்ஸும், அதாவது டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். நீங்க எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் எந்த பொருளை நீங்க டிஸ்பேச் பண்றவங்களா இருந்தாலும் சோ என்னெல்லாம் ஒரு மந்த்ல நீங்க சேல்ஸ் பண்றீங்க, எத்தனை சேல்ஸ் பண்றீங்க, யாருக்கு சேல்ஸ் பண்ணீங்க, சோ இந்த எல்லா டீடைல்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க GSTR 1 இந்த ஃபார்ம்ல தான் நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல உள்ள போனீங்கனாலே இருக்கும். சோ இந்த டியூ டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் எந்த டைம்குள்ள நீங்க இந்த GSTR 1 ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். சோ அந்த டியூ டேட்ஸும் இங்க ஃப்ரண்ட்லி ஷோ அப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆன்லைன், ப்ரிப்பேர் ஆஃப்லைன். சோ ஆன்லைன் அப்படிங்கிறது நீங்க ஓனாவோ இல்ல உங்களுடைய ஆடிட்டரை வச்சோ நீங்க உங்களுடைய ஆன்லைன்லயே உங்களுடைய ஜிஎஸ்டி மந்த்லி ஜிஎஸ்டிஆர ஃபைல் பண்ண முடியும். சோ ஆன்லைன்ல பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆபீஸ்ல போயிட்டு ஆஃப்லைன் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. சோ மோஸ்ட்லி ஆஃப்லைன் வந்து ரொம்ப ரேர். இப்போ எல்லார்கிட்டயுமே மொபைல் அண்ட் லேப்டாப்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன்ல தான் பண்றாங்க. சோ ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டாப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா GSTR 1 இந்த ஃபார்ம்ல எந்தெந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும், ஃபில் பண்ணணும், சோ எந்தெந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இங்க கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா செட் ஆஃப் டீடைல்ஸுமே உள்ள இருக்கும். சோ நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா GSTR 1 அப்படிங்கிறது நீங்க பண்ற சேல்ஸ், அதாவது உங்களுக்கு எந்த சேல்ஸ் நடந்தாலும் நீங்க இந்த காலம்ல தான் போய் மென்ஷன் பண்ணும். சோ GSTR 1 அப்படின்னா நீங்க சேல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட்ல இருக்கிறது ஆட்டோ டிராஃப்டட் டீடைல்ஸ்.
அதாவது ஜிஎஸ்டிஆர் 2A. சோ இது பாத்தீங்கன்னா ஃபார் வியூ ஒன்லி அப்படிங்கிற காலம் இங்க ஷோ ஆகும். சோ இதுல வந்து நீங்க எந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க ஃபில் பண்ண போறது கிடையாது. பட் நீங்க வந்து ஷோ அப் பண்ணிக்கலாம். சோ நீங்க இருக்கிற டீடைல்ஸை நீங்க பாத்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் வியூ ஒன்லி அப்படின்னு இருக்கு. சோ இந்த ஆட்டோ டிராஃப்ட் டீடைல்ஸ்ல என்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப அமேசானோ இல்ல பிளிப்கார்ட்டோ எந்த ஒரு செல்லர் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ஒரு ஜிஎஸ்டி, அதாவது ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஜிஎஸ்டியா அவங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ அந்த அமௌண்ட்டை அவங்க பே பண்ணுவாங்களா, கஸ்டமர் பே பண்ணுவாங்களா, இல்ல நாம தான் பே பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கிளாரிபிகேஷன். ஆட்டோ டிராஃப்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இப்ப அமேசான் சைடோ பிளிப்கார்ட் சைடோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சர்வீஸ் பண்ணிருக்காங்க அவங்க, அதாவது உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான கமிஷன் சார்ஜஸ் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ மந்த்லி நீங்க ஒரு 10 ப்ராடக்ட் சேல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு அமேசான் சைட்ல இருந்து ஒரு 100 rupees அவங்க சர்வீஸ் சார்ஜா எடுக்கிறாங்க அப்படின்னா, சோ அந்த 100 rupeesக்கான ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அமௌண்ட் வந்து அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இந்த ரிட்டர்னை வந்து as usual ஜிஎஸ்டி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டில எந்த ஒரு அமௌண்ட்டையும் ரிட்டர்னே கேஷா எடுக்க முடியாது. அதை நெக்ஸ்ட் டைம் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க அதை அவைல் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கறது நான் ஃபியூச்சர் வீடியோல இன்னும் கொஞ்சம் கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். சோ நீங்களே உங்களுடைய பிசினஸ்க்கான ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மணி சேவ் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்றேன். சோ புரியல அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு 2 times கேளுங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கும். பட் அமேசான் சைட்ல அவங்க டிடெக்ட் பண்ற அந்த சர்வீஸ் சார்ஜஸ்க்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கொடுத்துருவாங்க. சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆட்டோ டிராஃப்டர்ல இருக்கும். சோ இந்த மந்த் ஃபுல்லா அமேசான் உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் அவங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க, சோ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி, சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இங்க போய் ஷோ பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் இந்த செட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அண்ட் தேர்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2B. சோ 2B அப்படிங்கறதும் சேம் ஆட்டோ டிராஃப்டட், அதாவது நீங்க ஒரு தடவையும் சேல்ஸ்ல என்ன டீடைல்ஸ் மென்ஷன் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான டீடைல்ஸ் தான் இங்க ஷோ ஆகும். சோ ஆட்டோ டிராஃப்டட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட் ஃபார் மந்த். சோ ஐடிசி அப்படிங்கிறது ரிட்டர்ன் பேக், அதாவது ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறது. சோ நீங்க பண்ற ஒரு சேல்ஸ்க்குமே நீங்க ஜிஎஸ்டிய ஒரு அமௌண்ட் ஜிஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணுவீங்க. சோ அந்த சேல்ஸ்க்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நீங்க பே பண்ணதுதான். இன்கேஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க ஜிஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. சோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க பே பண்ற ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே இங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரிவர்ஸ் பேக் எடுத்துக்கலாம். சோ நீங்க சேல் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் பே பண்ணீங்க இல்லையா, சோ அதுக்கும் இதுக்கும் டேலி பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நான் ஹோம் பேஜ்ல காமிச்சேன் இல்லையா, லெட்ஜர். சோ அந்த லெட்ஜர் பேலன்ஸ்ல உங்களுக்கு கேஷ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஷோ ஆகும். சோ இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். சோ ஒரு அமௌண்ட் வந்து நீங்க ஆல்ரெடி சேல்க்காக நீங்க ஜிஎஸ்டியா பே பண்ணிருப்பீங்க, சம் அமௌண்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ணிருப்பீங்க. சோ அந்த பர்ச்சேஸ் ஜிஎஸ்டியும் சேல்ஸ் ஜிஎஸ்டியும் டேலி பண்ணும்போது டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேஷ் லெட்ஜர் லோட் ஆகும். சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஷீட் பேலன்ஸ் ஆகும். சோ எக்ஸஸா வந்துச்சு அப்படிங்கிற சமயத்துல நீங்க எவ்வளவு அமௌண்ட் எக்ஸஸா வருதோ அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டிக்கு. சோ ஜிஎஸ்டி பண்ணும்போது உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சோ ஐடிசி அப்படிங்கிறது ஜஸ்ட் ரிவர்ஸ், அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஜிஎஸ்டியா ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். சோ அதுதான் ஐடிசி. அண்ட் லாஸ்ட்ல இருக்கிறது ஜிஎஸ்டிஆர் 3B மந்த்லி ரிட்டர்ன். சோ ஜிஎஸ்டிஆர் 3B பாத்தீங்க அப்படின்னா இங்க எதுவுமே ஓவராலா டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ண போறது கிடையாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது சேல்ஸ் பில் மாதிரி, ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பில். சோ என்னென்ன டீடைல்ஸ்லாம் நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ் நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். சோ ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி சேல்ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது பர்ச்சேஸ். சோ நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒரு பில்லையும் நீங்க செக்யூர் பண்ணி நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிசி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B. சோ இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற பில்லை இங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய சேல்ஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்ல வாங்க ஜிஎஸ்டியோட நீங்க பேலன்ஸ் பண்ணி அதுக்கான கிரெடிட் ரிவர்ஸ் பேக் எடுக்க முடியும். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் பில் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி பர்ச்சேஸ் பில்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண போறது ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B இந்த 2 ஃபார்ம்ஸ் தான். சோ இந்த 2 ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்தாலே போதும். சோ மந்த்லி நீங்க ஃபைல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் உங்களுக்கு கிளாரிபிகேஷனா இருக்கும். சோ இதுதான் ஓவராலா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். சோ இதுல ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். பட் எவ்ரி மந்த் நீங்க ஃபைல் பண்ண இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஜிஎஸ்டி சர்டிபிகேட் உங்களுக்கு நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணி பாருங்க.
லாகின் பண்ணி உள்ள எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க செட் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கே வந்துடும். சோ இதுதான் ஈஸியஸ்ட் ப்ராசஸ் தான். சோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்களே ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணிடலாம். சோ இன்கேஸ் உங்களால பண்ண முடியாத சமயங்கள்ல தான் நீங்க ஒரு ஆடிட்டரை அஃபோர்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இ-காமர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இ-காம் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காம இ-காம் ஜென் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.